நான் இந்த 28 சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதும் தான் பண்ணேன். நிறைய பேர் எனக்கு அக்கா எனக்கு உங்களை மாதிரியே தனியா ஸ்டே பண்ணி இண்டிபெண்டா இருக்கணும்னு டிஎம் பண்றீங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பாக்குறோம். திஸ் இஸ் டே 19 ஆஃப் 28 திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் 28. தனியா வீடு எடுத்து தங்குற லைஃப் ஸ்டைல நான் அன்இன்டென்ஷனலா ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டேனோன்னு தோணுது. சந்தர்ப்பம் கிடைச்சதுனால நான் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணதுனால ஒரு நாளைக்கு சாலிடா 12 மணி நேரம் என் வேலை பிளஸ் வீட்டு வேலைகளை செய்ய சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பழக்கினதுனால அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் என்னால சென்னையில தனியா சர்வை பண்ண முடிஞ்சது. இதுல எது சொதப்பினாலும் மெயினா உங்க சேர்க்கை சரியில்லைன்னா நிமிஷத்துல உங்க லைஃபே கெட்டு போயிரும்னு சொல்ற அளவுக்கு ரிஸ்க் நிறைஞ்சதுதான் இந்த லிவிங் அலோன் பார்ட். சென்னை ரொம்ப வசீகரமானது. அதுல நீங்க கெட்டிமா புடிச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு உங்க ஒழுக்கம், இன்னொன்னு உங்க மனசாட்சி. சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் பூமர் மாதிரி தான் இருக்கு. பட் நான் ஒழுக்கம்னு சொல்றது நீங்க ட்ரெஸ் போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் இல்ல. உங்க உடம்ப கெடுத்துக்கிற எந்த கெட்ட பழக்கத்தையும் எக்காரணத்தை கொண்டு பழகாதீங்க. அண்ட் உங்க மனசை கெடுக்கிற யார் கூடவா இருந்தாலும் சேராதீங்க. உங்க இன்ட்யூஷன் லைட்டா இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொன்னா உடனே அந்த இடத்த விட்டு வந்துருங்க. அதனால நீங்க என்ன இழந்தாலும் பரவாயில்ல. ஏன் தங்கச்சி இப்ப சென்னையில தனியா தங்கிட்டு இருந்தா நான் அவளுக்கு இதுதான் சொல்வேன். அண்ட் இதை எனக்கு சொல்ல நிறைய சீனியர் அக்காங்க இருந்தாங்க. அண்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்க 20s நீங்க நேவிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேபி இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.